அண்மை செய்தி. பீகாரில் அர்ரா நகரில் தனிஷ்க் ஷோரூமில் துப்பாக்கி முனையில் ரூபாய் 25 கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவிடலாம். இந்தியா முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நகை விற்பனை கடையாக இருக்கக்கூடிய தானிஷ் நகை கடையில் பீகார் மாநிலம் ஆரா பகுதியில் இருக்கக்கூடிய கிளையில் தான் இந்த மிகப்பெரும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. திரைப்பட பாணி என்பதையும் கடந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவமாக கிட்டத்தட்ட 8 கொள்ளையர்கள் அந்த கடைக்கு உள்ளே திடீரென இன்று காலை புகுந்திருக்கின்றார்கள். காவலாளியின் கையில் இருந்த துப்பாக்கியை பறித்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களே பிஸ்டல் ரகத்திலான துப்பாக்கிகள் சிலவற்றையும் கையில் எடுத்து வந்திருக்கின்றார்கள். கடைக்கு உள்ளே வந்தவுடன் அங்கிருந்த பணியாளர்கள் நகை வாங்குவதற்காக வந்திருந்த வாடிக்கையாளர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி அனைவரும் ஒரே இடத்தில் சென்று நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பிறகு பணியாளர்கள், நகை வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அங்கு ஒரே இடத்தில் நிற்க வைக்கப்பட்ட நிலையில் முட்டி போட்டு கைகளை உயர்த்த வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கொள்ளையர்கள் அடுத்தடுத்து அந்த நபர்களை எல்லாம் ஒன்றாக மற்றொரு இடத்திற்கும் அழைத்து சென்றிருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் சத்தம் எழுப்பினால் உடனடியாக உங்களை சுட்டு விடுவோம் என்று அவர்களை நோக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டி உயிர் பயத்தை ஏற்படுத்தி ஒரே இடத்தில் அந்த நபர்கள் எல்லாம் நிற்க வைத்து 25 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க, வைர, பல்வேறு ஆபரணங்களையும் பைகளில் போட்டு அள்ளி செல்லக்கூடிய அந்த பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. தானிஷ் என்கின்ற அந்த நகைக்கடையிலே ஆரம்பத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் என்று சொல்லப்பட்டாலும் தற்பொழுது புகார்கள் எல்லாம் முழுவதுமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு சென்றிருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய மதிப்பு 25 கோடி என்பது தெரிய வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 கொள்ளையர்கள் துப்பாக்கியை காட்டி இந்த மிரட்டல் சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களில் ஒரு சிலர் மட்டும்தான் முகங்களை மறைத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் முக அடையாளம் தெரிந்தாலும் பரவாயில்லை என்று எதற்கும் துணிச்சலோடு பெரிய பெரிய பைகளில் நகைகளை அள்ளி போட்டுக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. உள்ளே கண்ணாடிக்குள் வைக்கப்பட்டிருந்த நகைகளையும் கண்ணாடிகளை உடைத்து அள்ளி சென்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அளவிற்கு வெளியில் இருப்பவர்கள் உள்ளே வர முடியாத வகையிலே இந்த கொள்ளைக்காரர்கள் உள்ளே இருந்தவர்களையும் உயிர் பயத்தை காட்டி மிரட்டி துப்பாக்கியால் அவர்களை ஒரே இடத்தில் ஒன்று குவிய செய்து இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தி இருக்கின்றார்கள். 25 கோடி மதிப்புடைய நகைகள் கொள்ளை போயிருக்கின்றன. இதில் கொள்ளையிடப்பட்ட அந்த நகைகள் தொடர்பாக புகார் பெறப்பட்ட நிலையில் காவல்துறையினர் 8 நபர்களை தேடி வருகின்றார்கள். அதில் 2 பேர் சந்தேகப்படக்கூடியவர்கள், இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகப்படக்கூடிய 2 நபர்களை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தி பிடித்திருக்கின்றார்கள். மேலும் 6 பேர் வரை தேடப்படக்கூடிய நபர்களாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான ஆரா என்று சொல்லப்படக்கூடிய பீகாரினுடைய போஜ்பூர் பகுதிக்கு உட்பட்ட நகர பகுதியிலே காவல் நிலையத்துக்கு அருகிலேயே பீகார் மாநிலத்தில் இந்த துப்பாக்கியை காட்டி முரட்டி நகையை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பார்க்கக்கூடிய விதமாக இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தொடர்ந்து காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள். துப்பாக்கி முனையிலே கடையில் இருந்த செக்யூரிட்டி உள்ளிட்ட அந்த ஏற்கனவே அவர்களும் துப்பாக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள், அந்த தானிஷ் நகைக்கடையில் இருந்த செக்யூரிட்டியும் துப்பாக்கி ஒன்று பெரிய அளவிலான துப்பாக்கியை வைத்திருக்கின்றார். அந்த துப்பாக்கியையும் அவரிடமிருந்து பறித்துவிட்டு உள்ளே இருந்த பணியாளர்கள், நகை வாங்க வந்தவர்கள், செக்யூரிட்டிகள் என்ற அனைவரையும் ஒரே இடத்தில் முழங்கால் போட்டு நிற்க வைத்து இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தியிருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.